விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோ பதிவிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நிஃப்டிக்கு பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது இந்த டேவோட இன்னைக்கு வந்த டேவோட லோன்றது கிட்டத்தட்ட 23,563 நாளைக்கு டேவோட லோவாக வந்து நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி மேஜர் ரெசிஸ்டன்ட் 23,715 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ரெண்டு ரெட் லைனுக்கும் இன் பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். அதர்வைஸ் மேஜர் ரெசிஸ்டன்டான 23,715 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த டேவோட ஹையான கிட்டத்தட்ட 23,810 நாளைக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு, ஓகேங்களா? அதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 23,962 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,115 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இல்லை அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்டாகூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் வந்து மேஜர் சப்போர்ட் 23,563 மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டை வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்க்கும்போது 23,467 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டுன்றது 23,314 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜராக கூட சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,859 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 55,341 மேஜர் ரெசிஸ்டண்ட். இந்த இன்பிட்வீனில் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியான்றது மென்ஷன் பண்ணியிருக்கும். அதாவது சைட்வேஸ் ஏரியான்றது அந்த இடத்துல சொல்லியிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்கேஸ் மேஜர் சப்போர்ட்டான 54,859 பிரேக் அவுட் பண்ணுது பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஃபர்தர் ஆக்டக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 54,562 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் 54,078, ஓகேங்களா? இதுதான் வீக் ஆகுது அப்படின்னா ஆக்டக்கூடிய சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் 55,341 மேஜர் ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஆக்டக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 55,640 கிட்டத்தட்ட இன்னைக்கு டேவோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட லோவும், ஓகேங்களா? உங்களுக்கே தெரியுது, ஓகேங்களா? இப்போ செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 56,120, ஓகேங்களா? ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா? சார் டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஃபைனலாக ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேவோட லோவான கிட்டத்தட்ட ஆவரேஜ் லோன்னும் போது 25,549 கிட்டத்தட்ட 25,550 அந்த ரேஞ்சு கிட்ட இருக்குது. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டும் மேஜர் ரெசிஸ்டன்டான 25,776க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஏரியாவாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா? ஸோ இது இன்ட்ராடே லெவல்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேஜர் சப்போர்ட்டான 25,550 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,408, செகண்ட் சப்போர்ட் 25,182, ஓகேங்களா? இப்போ மேஜர் ரெசிஸ்டன்டான 25,776 பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பொறுத்தளவுக்கு 25,915 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தளவுக்கு 26,144 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ நான் சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேரண்டியான லெவல்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஃபாலோ பண்ணிக்கங்க, செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டெடிகேட்டட் சப்போர்ட் அண்ட் வெபினார் வீடியோவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபரலுக்கு கீழே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் அண்டு டெடிகேட்டட் சப்போர்ட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. டிமேட் அக்கௌண்ட்டு ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி. ஸோ அதனால தான் வந்து நம்ம அலைஸ்பில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயே எனக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.